ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திவ்யா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது காலிஃப்ளவர் 65. 10 மினிட்ஸில் சூப்பராக ரோட்டு கடை ஸ்டைலில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் அதுக்கு நம்ம காலிஃப்ளவரை கட் பண்ணி ஹாட் வாட்டரில் 2 மினிட்ஸ் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா அதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒன் பை ஒன்னாக நான் கார்ன்ஃப்ளவர் 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவருக்கு பதில் ரைஸ் ஃப்ளாராக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறம் மைதா 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லெமனை பாதியாக கட் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணி இது கூடவே ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கையெல்லாம் காரத்துக்கு எரிச்சலாக இருக்குன்றதுனால நான் ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஈவனாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மசாலா பத்தாத மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போது இதை ஊற வச்சும் நம்ம போட்டுக்கலாம், இல்லை அப்படியே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா காலிஃப்ளவர் மிக்ஸை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகணும். ஃபஸ்ட்டு போட்டதும் உடனே திருப்பிடாதீங்க. கொஞ்சம் நேரம் அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா திருப்புங்க. அப்போ தான் பேனில் பிடிக்காமல் வரும் நம்மளுக்கு. இப்போ எல்லாமே திருப்பும்போது ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் சும்மா அப்படி நம்ம லேசாக தட்டி விட்டோம்னா தனித்தனியாக வந்துடும். இது ரொம்பவும் சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் திவ்யா.